1.5 6 kg பைப்பு பெண்டு எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைப்பை இது மாதிரி கட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு பைப்பை கட் பண்ணதுக்கப்புறமா மணலை கொட்டி டைட் பண்ணணும். ஒரு பக்கம் சைடில் ஒரு கட்டை போட்டுக்கணும். இது இந்த மாதிரி மணலை கொட்டிக்கிட்டு நல்லா கட்டி இறக்கிக்கணும். மண் எவ்வளோ தூரம் இருக்கிறோமோ அந்தளவுக்கு பைப்பை நமக்கு ஃபினிஷிங் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு கட்டையை எடுத்து போட்டுக்கணும். ஒரு பக்கம் மணலை நல்லா தட்டி இறக்கிக்கணும். எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நமக்கு நல்லா வரும். மணலை கொட்டி ஹீட் பண்ணதுக்கப்புறம் பைப்பு ஹீட்டரில் வச்சு சுற்றி ஈக்குவலாக ஹீட் பண்ணணும். கீழே இருக்கிற ஹீட்டரை 1500 வாட்ஸும் வச்சுக்கலாம், 2500 வாட்ஸும் வச்சுக்கலாம். 2500 வாட்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், ஹீட்டு ஏறுறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பைப்பு ஏன் சுற்றி ஹீட் பண்ணோம்னா அப்போ தான் எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஹீட்டு ஏறும். ஈக்குவலாக ஹீட்டு ஏறினா தான் நமக்கு பைப்பு சுருக்கம் வராது, தெரியாது, ரொம்ப ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி சுற்றி ஹீட் பண்ணுறது. இதில் மணல் ஃபஸ்ட் டைம் போடும்போது மணல் சூடாக இல்லாமல் இருந்தால் ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுவே இப்போ கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பெண்டில் இருந்த மணல் இன்னொரு பைப்புக்கு மாட்டும்போது மணல் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஹீட் ஆகும். அதாவது 1.5லேருந்து 2 நிமிஷத்துலேயே பைப்பு ஃபுல்லாகவே ஹீட் ஆகிடும். இப்படி தள்ளி சூடு பண்ணுறது ஏன் அப்படின்னா பைப் ஈக்குவலாக சூடாகும். அதுக்காக இல்லை அப்படின்னா அது சுருக்கம் வரும், இல்லை கிழிஞ்சு போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பைப்பு நல்லா ஹீட் ஆன உடனே எடுத்து டைக்குள்ளே வச்சு உடனே தண்ணியில் வச்சிடணும். தண்ணியில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா உடனே நேராக இருக்கிற பைப்பு வளைஞ்ச மேனிக்கு அப்படியே வந்துடும். நான் ஏன் மணலை ரொம்ப டைட்டாக போடணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா இப்போ காட்டுற பாருங்கள். நேர் எடுத்து இது செக் பண்ணோம்னா 50 mm, அதே இங்கே செக் பண்ணோம்னா அதே 50 mm வரணும். வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நாம் பர்ஃபெக்டாக பெண்டு உடைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதே மாதிரி இது நைலான் டை விஎம்சி பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் பெண்டு பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வளைச்ச பெண்டை எப்படி சாய்க்கிட்டு போகிறதுன்னு பார்ப்போம். இது செராமிக் ஹீட்டருக்குள்ளே உள்ளே வச்சோம் அப்படின்னோம்னா ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்குள்ளே பைப்பு ஹீட் ஆகிரும். எடுத்து அதுக்குள்ளே டையில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னோம்னா கூலிங் ஆகிரும். தன்னாப்பில் டையில் என்ன சைஸ் நாம் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த சைஸ் அதே மாதிரி வந்துடும். ரெண்டு பக்கமும் சாக்கெட்டு போட்ட பெண்டு. இது அதே சேம் பெண்டு, சாக்கெட்டு போடாத பெண்டு எடுத்து செக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். பெண்டிங் டை, சாக்கெட் டை வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு கால் பண்ணுங்கள்.